லவிகா சண்டே ஸ்பெஷலா இன்னைக்கு கிரீன் சிக்கன் பார்பிக்யூ. ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்துட்டு வழக்கம் போல வாங்கக்கூடிய இறைச்சி கடைக்கு வந்து 2 கோழி வாங்கிட்டோம். அது கூடவே பாத்தீங்கன்னா மல்லிகீரை புதினா எல்லாம் வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த புதினாவை நானே என் ஃப்ரெண்டு சேர்ந்து தனித்தனியா பிச்சு வச்சுட்டு இருந்தோம். அது கூடவே பாத்தீங்கன்னா மல்லிகீரை எல்லாம் வேற பிச்சு வச்சுட்டோம். நம்ம ஃப்ரெண்டு வேற சிக்கனை தரமா கழுவி மசாலா நல்லா பிடிக்குது கோடெல்லாம் வேற போட்டு வச்சுட்டான். மல்லிகீரை புதினா கூடவே பச்சை மிளகாலாம் சேர்த்து அது கூடவே பொடி உள்ளி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நல்ல ஒரு அடி அடிச்சு வரும்போது கிரீன் கலர்ல மசாலா சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. மசாலாக்கு கூடவே உப்பு தயிர்லாம் ஊத்தி நல்ல ஒரு கிண்டி கிண்டி முடிச்ச பிறகு மசாலா எடுத்து கோழிக்கு மேல நம்ம ஃப்ரெண்டு ராவ ஆரம்பிச்சு நல்லா மசாலா ராவி முடிச்ச ஒரு அரை மணிக்கூர் பிரிட்ஜில் அப்படி ஊற வச்சிட்டோம். அந்த நேரத்தில் மைனஸ் ரெடி பண்ண மிளகு பூண்டு 2 முட்டை அடிச்சு ஊத்தி எலுமிச்சை வெள்ளத்தை புளிஞ்சு ஊத்தி உப்பு சீனி கோல்டு வின்னர் ஆயில சேர்த்து மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சீங்கன்னா மயோனஸ் தர மாட்டு ரெடி ஆகி வந்துடும். மயோனஸ் பார்பிக்யூ போடக்கூடிய கம்பியில எடுத்து தோப்புக்கு வந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ல வர ஃபர்ஸ்ட் வந்து தீயெல்லாம் போட்டு தணல் வர ரெடி பண்ணி வச்சுட்டானுங்க. அப்புறம் கம்பி எடுத்து வச்சு மசாலா தடவை வச்சு சிக்கன் எடுத்து ஃபாஸ்ட் எடுத்து கம்பி மேல எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம். பாத்தீங்கன்னா உண்மையிலே தர மாட்டு இருந்துச்சு. பார்பிக்யூ சிக்கனை மாத்தி மாத்தி வைக்கலாம் சொல்லி பார்த்தா ஒண்ணுமே கொண்டு வராம வந்துட்டோம். அதனால கை வச்சு தான் மாத்தி மாத்தி வச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா